கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என்னாகமம் 6:24, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். தகப்பனே, யாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணுறார். தகப்பனே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு அணுகாமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு ஆசீர்வாதமும் ஒரு உயர்வும் ஒரு மேன்மை வந்தால் பின்னால் கண்டிப்பான முறையில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு தீங்கு, கஷ்டங்கள் வரும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறத பார்த்துக்கொள்ளுங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் காத்துக்கொள்வேன். ஆசீர்வதிச்சுட்டு அப்படி விட்டுற மாட்டார். ஆசீர்வதிச்சுட்டு உன்னை காத்துக்கொள்வேன், உன்னை பராமரித்துக் கொள்வேன், உனக்கு பாதுகாப்பு தருவேன் அப்படிங்கிறார். அதனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன், உங்களை பாதுகாக்க போகிறேன், உங்களை காக்க போகிறேன் அப்படிங்கிறார். அதனால் அவர் உங்களோடு இருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள்வேன்னு சொன்ன என் அன்பு ரட்சகா, இந்த நாளிலே உடைய அற்புதக்கரம், உடைய அதிசயக்கரம், உடைய கிருபையினுக்கரம், உடைய பலத்தினுக்கரம், வல்லமையினுக்கரம் கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா பொறாமைக்கும், எல்லா வான்கண்களுக்கும், எல்லா தீங்கான காரியங்களுக்கும் விலைக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.